ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சியில நம்ம செப்டம்பர் மாத பலன். இந்த மாதம் உங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம். இந்த மாதத்துல 2 முக்கியமான நிகழ்வுகள் 2 இல்ல 3 முக்கியமான நிகழ்வுகள் இருக்கு. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, புதன் பெயர்ச்சி. அதுக்கு அடுத்ததா சூரியன் அவர் எப்பயுமே மாதம் மாறும்போது ஒரு புரட்டாசி மாதம் கன்னி ராசிக்கு வந்துருவாரு. இந்த செப்டம்பர் மாதம் பாதியில 17ஆம் தேதி அவர் கன்னி ராசிக்கு வந்துருவாரு. மாத துவக்கத்திலே பார்த்தீங்கன்னா, சுபிட்சக்காரன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் பார்த்தீங்கன்னா, கன்னி ராசியில நீச பலத்தில இருக்கக்கூடிய சுக்கிரன், அ ஆட்சி பலத்துக்கு வரப்போறார். துலா ராசிக்கு வரப்போறார். ஸோ இதுவே காலபுருஷன் 7ஆம் வீடான துலா ராசியில சுக்கிரன் தன்னோட சொந்த வீட்ல அமரப் போறாரு. இதுவே எல்லா ராசிக்காரர்களுக்கும் நல்ல யோகங்களும், சிறப்பான யோகங்கள குடுக்க போகுது. நான் முன்னாடியே சொன்ன மாரி சூரியன் கன்னி ராசியில புதனோடையும் சேரப் போறார். உச்சம் பெற்ற புதனோட சேரப் போறாரு. புதாதித்ய யோகம் உள்ள ஒரு அற்புதமான காலம். ஏற்கனவே இன்னொரு சுபகிரகமான முழு சுபகிரகம்னு சொல்லக்கூடிய வியாழன் அவர் தன்னுடைய உச்ச வீடான கடக ராசியில பலம் பெற்று நிற்கிறாரு. ஸோ ஏனைய கிரகங்கள் எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி, உங்களுக்கான துல்லியமான சரியான பலன்கள குடுக்க போறோம். மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் மிக பயனுள்ள காணொளியா இருக்கும். கண்டிப்பா பாருங்க. உங்களுக்கு நிச்சயம் பயன்படும். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத துவக்கம் மிக சிறந்த அமைப்புல இருக்கு. ஸோ ராஜயோகங்கள் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான வழக்கமா ராஜயோகம், ஜாக்பாட் அதெல்லாம் சொல்லுவாங்க. அது நடக்காது அப்படின்லாம் நினைக்காதீங்க. தயவுசெய்து இந்த கோச்சார பலன் அப்படின்னாலே உங்க மனம் என்ன நம்புதோ அது உறுதியா குடுக்கும் அப்படின்றது தான் விஷயம். எப்பயுமே அதுதான். எண்ணம் எதுவோ அதுதான் வாழ்க்கை. அந்த வகையில கோச்சார ரீதியான கிரக அமைப்புகள வச்சு நாங்க சொல்லக்கூடிய பலன நீங்க நம்புங்க. நம்புங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்ல பலன் கண்டிப்பா கிடைக்கும். காரணம் இல்லாமயே நம்ம அத சொல்லல. சித்தர்கள் சொன்ன கோச்சார கிரக பலன்கள் அடிப்படையில தான் உங்களுக்கான பலன்கள எடுத்து சொல்றோம். ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாத துவக்கம் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய, ராஜயோகம் அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, உங்க ராசிக்கு பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல நீச பலத்துல கிடந்த உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி மற்றும் தொழில் ஸ்தானாதிபதியான சுக்கிரன், தன்னுடைய தொழில் ஸ்தானத்துக்கு அமரப் போறாரு. ஆட்சி பலம் பெறப் போறாரு. 0 ஹீரோ ஆறாரு. ஸோ உங்க யோகத்த செய்யக்கூடிய ஒருத்தர் ஹீரோ ஆயிட்டாரு, பலம் பெற்றுட்டாரு அப்படின்னா, உங்களுக்கு தான் சிறந்த யோகம். அதனால மகர ராசிக்காரர்களுக்கு தான் இந்த மாதம் ஒரு பிரமாதமான, அற்புதமான நல்ல பலன்கள குடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு காலமா இருக்கு. அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். குறிப்பா என்னென்ன விஷயத்துல? தொழில் சார்ந்து அற்புதமா இருக்கு. தொழில் நிலையில தொழில்காரகன் தன்னோட சொந்த வீட்ல சுக்கிரனா முழு சுபகிரகமா ஆட்சி பலம் பெறுறாரு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா தொழில்ல இருக்கக்கூடிய தடை, சங்கடங்கள், பிரச்சனைகள் எல்லாம் தகர்ந்து கடன் சார்ந்த கொடுக்கல் வாங்கல் இந்த பிரச்சனைகள், வாராக்கடன்கள் சேர்றது. இப்படி எல்லாமே உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா நல்லபடியா நல்ல பலனா குடுக்க போது. நீங்களே ஆச்சரியப்பட போறீங்க. என்னடா நம்ம கிளையண்ட்ஸ் அப்படிலாம் பண்றாங்க. நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் அவ்வளோ நல்ல விதமா நம்மள்ட்ட நடந்துக்கிறாங்க. அப்படின்ட்டு நம்ம தொழில்ல அவ்வளோ தூரம் விருத்தி ஆயிட்டு இருக்குன்னு நீங்க ஆச்சரியப்படுவீங்க. ஆச்சரியப்படுற அளவுக்கான விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதமா இந்த மாத துவக்கமே அமைஞ்சிருக்கு. முதல் நாளே உள்ள வந்துர்றாரு. துலா ராசிக்குள்ள வந்துர்றாரு சுக்கிரன். நீசத்துலேருந்து ஹீரோ ஆயிட்டாரு. 0லேருந்து ஹீரோ ஆயிட்டாரு. ஸோ கவலையே பட வேணாம். அது மட்டும் இல்லாம அவர் தொழில் ஸ்தானம் மட்டும் இல்ல. அதுக்கு மட்டும் அதிபதி இல்ல. அவர் உங்களோட 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானம், குலதெய்வ ஸ்தானம், மனோஸ்தானத்துக்கு அதிபதியா தொழில்ல. அப்போ உங்க மனசுக்கு விரும்பின மாதிரி நிம்மதியா சந்தோஷமா பிசினஸ் பண்ணி சம்பாதிக்க போறீங்க. சார் நான் பிசினஸ்லாம் பண்ணல. வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? வேலையிலயுமே உங்களுக்கு நல்ல பேரும், புகழும், நிம்மதியும், சந்தோஷமும் கிடைக்க போகுது. ஒரு சிலருக்கு குழப்பம் வரும். என்னடா நம்மள கண்டுக்காம இருக்காய்ங்க, வேலைய விட்டு தூக்க போறாய்ங்களா? அப்படிலாம் நினைச்சிராதீங்க. நிச்சயமா உங்க உங்க மேல நல்ல அபிப்பிராயத்துல பாவம் இவ்வளோ நாள் நமக்காக ரொம்ப கஷ்டப்பட்டார். கொஞ்சம் ஃப்ரீயா விடுவோம். அப்படின்னு தான் கம்பெனி நினைக்குமே தவிர்த்து உங்கள வேலையிலேருந்து எடுக்கணும்னு நினைக்காது. காரணம் என்னன்னா, சுக்கிரன் பலம் பெறுறது மட்டும் கிடையாது. உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் தான் வேலையாட்கள குறிக்கக்கூடியவர். சூரியன் முதலாளி. வேலையாட்கள குறிக்கக்கூடியது சனி பகவான். அதனால பொதுவே மகர ராசிக்காரர்கள்ல நல்ல ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கர், ஹார்ட் ஒர்க்கர் எல்லாருமே இருப்பாங்க. நல்ல ஒர்க்கர் மகர ராசிக்காரங்கன்னா நல்ல ஒர்க்கர்ஸ். அப்படின்னும்போது யாரும் இழக்க விரும்ப மாட்டாங்க. உங்களுக்கு சின்ன ஓய்வு குடுப்போம், ரிலாக்சேஷன் குடுப்போம் அப்படின்னு வேணா கம்பெனி நினைக்கலாமே. அத நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு நீங்க எதுவும் உங்கள போட்டு குழப்பிக்கிறாதீங்க. அதெல்லாம் நல்லாருக்கு. 2வது உங்களோட தன குடும்ப வாக்குஸ்தானத்துல ராகுவும், ராகுவுக்கு 5ஆம் திரிகோணத்துல செவ்வாயும், செவ்வாய்க்கு 5ஆம் திரிகோணத்துல உங்களோட தொழில் ஸ்தானத்துல சுக்கிரனும் அமரப் போறாங்க. ஒரு முக்கோணத்தோட 3 புள்ளிகள்ல ராகு, செவ்வாய், சுக்கிரன் இணையறதுனால வலகலா கொலகலா பேச்செல்லாம் எங்கேயும் வச்சுக்கிறாதீங்க. அளவுக்கு மீறி யாருக்கும் அட்வைஸும் பண்ணாதீங்க. அதனால தப்பு இல்ல. அதாவது யாருக்கு தேவையோ அவங்களுக்கு பண்ணுங்க. அத மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. ஏன்னா இப்ப இந்த வாக்குஸ்தானத்துல ராகு, அதுக்கு துணையா செவ்வாய், அதுக்கு துணையா சுக்கிரன் வரும்போது டாக்கட்டிவா இருக்க தோணும். நெறைய பேர்ட்ட ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கணும். அப்ப அதுவே உங்களுக்கு ஒரு சிலர் நல்ல விதமா எடுத்துப்பாங்க. நல்லது தான் சொல்றாரு நமக்காக.
அப்படின்னு எடுத்துப்பாங்க. ஒரு சிலர் உங்கள பார்த்து பயந்து ஓடுற அளவுக்கு ஆயிடும். அந்த அளவுக்கு வந்து நீங்க அப்படிப்பட்ட நபர் கிடையாது பொதுவா. ரொம்ப சென்சிட்டிவான பெர்சன் தான். கரெக்ட்டான விஷயங்கள மட்டும் பேசணும்னு நெனைப்பீங்க. ஆனா இந்த கால சூழல்ல அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு. இதுல என்ன ஆகும்னா, நம்ம ஃபன்னா விளையாட்டுத்தனம் சுக்கிரனும் இருக்கிறதுனால ஒரு காமெடியா நீங்க பேசக்கூடிய விஷயங்கள் கூட உங்களுக்கு எதிரா திரும்ப வாய்ப்பு இருக்கு. இது இன்னைக்கு நடக்கலைன்னா கூட, எதிர்காலத்தில அன்னைக்கு நீங்க அப்படி சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி உங்கள்ட்ட யாராவது பிரச்சனை பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து வார்த்தைகள ரொம்ப கவனமா யூஸ் பண்ணுங்க. உங்க வார்த்தைகள் ஒண்ணொண்ணும் ஒவ்வொரு ரூவா, ஒவ்வொரு லட்சம் அப்படின்னு கணக்கு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், கவனமா பயன்படுத்தலாம். வார்த்தைகள கவனமா பயன்படுத்துங்க. நீங்க பேச பேச காசு. அப்போ புது புது நபர்கள சந்திச்சு, பேசின ஆளுகள்ட்டயே பேசாம புது புது நபர்கள சந்திச்சு, புது புது நட்புகள உருவாக்கிக்கிட்டு, அதன் மூலியமா உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான வளர்ச்சிகள நீங்க அடைய முடியும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாரி ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு ஆண்டு கிரகம் அவரு. அங்கேயே தான் இருக்காரு. மீன ராசியில இருக்காரு. அவருக்கு குருவுடைய பார்வை கிடைச்சிட்டு இருக்கு. குரு பார்வையில இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகளையும் சனி இருக்கிறது ரொம்ப முக்கியமான இடம். 3ஆம் இடம். உங்களுடைய ஆசை, விருப்பம், தைரியம், வீரியம் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஸ்தானம். அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, அத அடையக்கூடிய சூழல சனியும் தர்றாரு, குருவும் சேர்ந்து தர்றாரு. குரு எதனால தர்றாரு அப்படின்னா, குரு வந்து 3ஆம் இடத்து அதிபதி. அந்த இடத்துல சனி இருக்காரு. அந்த 3ஆம் இடத்து அதிபதி எங்க இருக்காருன்னா, 7ஆம் இடத்துல இருக்காரு. இன்னொரு விருப்பத்த குறிக்கக்கூடிய ஸ்தானமான 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்ப இந்த 3, 7 தொடர்பு வந்துருச்சுனாலே, நீங்க ஆசைப்பட்டது எதுவா இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத தான் இந்த காலச்சூழல் சொல்லுது. அதனால அத்தனைக்கும் ஆசைப்படுங்கன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க என்னன்னா உங்களால முடியாதுன்னு எதையுமே நினைக்காதீங்க. நீங்க எந்த உயரத்த தொடணும்னு நினைச்சீங்கனாலும் நிச்சயமா உங்களால தொட முடியும். அதுக்கேத்த மாரியான அதாவது வந்து நம்ம விஷுவலைஸ் பண்ணுங்க. உங்களோட இலக்குகள விஷுவலைஸ் பண்ணுங்க. இலக்க தீர்மானிங்க. அத அடையக்கூடிய வழிமுறைகள தேடுங்க. அதுல பயணிங்க. நிச்சயமா எண்ணங்கள் ஒரு நாள் வாழ்க்கையா மாறும். நிச்சயமா உங்களோட வெற்றிய நீங்க உறுதிப்படுத்த போறீங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கான கோச்சார நிலைகள், கிரக நிலைகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்கு. இன்னும் சில முக்கியமா சொல்லணும். ஒரு உயர்கல்வி சம்மந்தமான முயற்சி எடுத்துட்டு இருக்கவங்க, குறிப்பா சொல்லணும்னா பிஹெச்டி படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள்லாம் வந்து இந்த இந்த மாதம் அதுக்கான ஸ்டெப் எடுங்க. நிச்சயமா உங்களுக்கு நல்ல பலன் கண்டிப்பான முறையில கிடைக்கும். காரணம் என்னன்னா, உங்களுடைய அ ராசிக்கு 8க்குரிய சூரியனும், 9ஆம் இடத்துக்குரிய புதனும் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல இணைவுபடுறாங்க. ஸோ அப்படின்றபோது சூரியன், புதன் 8ஆம் இடத்துல 9ஆம் இடத்துல சேர்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உயர்கல்வி படிப்புல நல்ல நிலையில நல்ல நல்ல முறையில சேர முடியும், படிச்சு முடிக்க முடியும் அப்படின்ற தன்மையில குடுக்கக்கூடியது. படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லபடியா முடிக்க முடியும். படிக்கணும்னு நெனச்சிட்டு இருக்கவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்றத சொல்லலாம். குறிப்பா மருத்துவம் சார்ந்த துறைகள்ல படிக்கணும். அது சார்ந்த துறையில இயங்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல வளர்ச்சியும், முன்னேற்றமும் இருக்கு. வெளிநாட்டு யோகமும் ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஆக இந்த மாதம் செப்டம்பர் மாதம் மகர ராசிக்காரருக்கு மிக அற்புதமான யோக பலன்கள அள்ளி அள்ளி குடுக்கக்கூடிய ஒரு சிறந்த காலமா இருக்கு. அதனால எந்த விதமான சங்கடமும், கவலைகளும் இருந்தாலும் அதெல்லாம் விட்டுருங்க. நேரம் நமக்கு நல்லா இருக்கு. நம்ம அவருக்கு அந்த குதிரை கடிவாளம் கட்டுன மாரி, நமக்கு நேரம் நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு பார்வையிலேயே போயிட்டே இருங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்தையும், வெற்றியும் அடைவீங்க. மேலும் இந்த கோச்சார நிலைகள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே நல்ல யோக பலன குடுக்க தயாரா இருக்கு. அப்படின்றத நம்ம தெளிவா பார்த்துருக்கிறோம். அதாவது முக்கியமான காரணமா நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா, புதாதித்ய யோகம் ஏற்பட போகுது. அப்புறம் குருவுக்கும், சுக்கிரனுக்குமான கேந்திர தொடர்பு ஏற்பட போகுது. வக்ர நிலையில இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு குருவுடைய பார்வை கிடைச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான அமைப்பா இந்த மாதத்துல நம்ம பார்த்துருக்கிறோம். ஸோ இந்த குரு உச்சம், சுக்கிரன் ஆட்சி பலம் பெறாரு. இதுதான் இங்க வந்து ரொம்ப 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 நம்ம ஒரு சிறப்பான இந்த மாதம் துவங்குற முதல் நாள்லயே. ஸோ அதுதான் வந்து இங்க ஒரு சிறப்பு அம்சம். அதாவது சுக்கிரன் வந்து சுபிட்ச காரகன், மகாலட்சுமியோட அம்சம். அப்படிப்பட்ட ஒரு கிரகம் அதாவது சூனிய பலத்துக்கு போயிருக்கிறது வந்து, திரும்ப முழு பலத்தோட வந்து நிக்கிற மாரி வந்து நிக்கிறாரு. அப்போ வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, உலகளாவிய அளவுல எல்லாத்துக்குமே வந்து 2 குருவும், சுக்கிர குருவும் சரி, அ அசு இவரு நம்ம வியாழ குருவும் சரி 2 பேருமே பலம் பெற்று இருக்கிறதுனால, அ எல்லாரோட மனதிலயும் அமைதியும், சாந்தமும் நிலவும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதன் மூலியமா பொருளாதார உயர்வும் ஏற்பட போகுது. பொருளாதாரத்தில இவ்வளவு நாள் நம்ம பல சிக்கல்கள, போராட்டங்கள பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம். விலைவாசி நாளுக்கு நாள் விலைவாசி உயர்வு. பல பிரச்சனைகள் இருக்கு. அரசாங்கத்துக்கும் மக்களுக்குமான போராட்டம், பிரச்சனைகள் இப்படிலாம் இருந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் தணிவடையறதுக்கான ஒரு அற்புதமான காலமா இந்த செப்டம்பர் மாதம் முதல் நாள் துவக்கம் இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மேலும் வந்து இந்த அரசுக்கும் மக்களுக்குமான போராட்டம் அப்படின்றது வந்து இந்த மாதம் கொஞ்சம் தொடர தான் செய்யும். சூரியன், சனியோடைய சமசப்தம பார்வை நம்ம நம்ம ராசி பலன்ல பார்க்கும்போது, ராசிகளுக்கான பலன் பார்க்கும்போது நம்ம சொல்லியிருந்தோம். சனி, சூரியன் தொடர்பு இருக்கிறதுனால, தந்தை, மகன் பிரச்சனை, தலைமை அதிகாரிக்கும் உங்களுக்குமான பிரச்சனை. நீங்க தான் தலைமை அதிகாரினா, உங்களுக்கு கீழ இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு பிரச்சனைன்றது வரும்னு சொன்னேன் இல்லையா? இது வந்து அரசாங்கம்ன்னு பார்க்கும்போது, அரசுக்கும் மக்களுக்குமான பிரச்சனை அப்படின்றது இருக்கும். ஆனா, இதுலலாம் 2 பேத்துக்குமே சுமூகமான தீர்வு கிடைக்கும்ன்றது தான் அந்த கோச்சாரம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இதெல்லாம் தாண்டி
கோச்சார பலன் அப்படின்றது வந்து ராசிய அடிப்படையா வச்சு சொல்லக்கூடியது. ராசிய தீர்மானிக்கிறது சந்திரன். மனோகாரகன் சந்திரன். அப்போ மனசுல நம்ம எத பதிய வைக்கிறோமோ, அதன் அடிப்படையில தான் வந்து நமக்கான யோக பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். நம்ம சொல்லக்கூடிய பலன்கள நீங்க முழுமையா நாங்க இல்லாத எதையும் சொல்லல. கோச்சாரப்படி ராசிக்கு இங்க இந்த கிரகம் இருந்தா இந்த பலன குடுக்கும். இந்த கிரகம் உச்சம் பெற்றால் இந்த பலன் குடுக்கும். உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல இவர் இருந்தா இந்த பலன குடுப்பாங்க. அப்படின்ற ஜோதிட விதிகளின் அடிப்படையில, கோச்சார அடிப்படையில உங்களுக்கான பலன்கள குடுத்துருக்கோம். இத நீங்க அப்படியே எடுத்துக்கணும். நம்பிக்கையா எடுத்துக்கிட்டு, அத மனசுல பதிய வச்சுக்கிட்டு, இதெல்லாம் எனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு நம்பி, நீங்க வந்து செயல்பட ஆரம்பிங்க. நிச்சயமா உங்களுக்கு முழுமையான வெற்றிய கோச்சார கிரகங்கள் குடுக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாம, இது மட்டும் போதுமா? கோச்சார பலன் பார்த்துட்டா மட்டும் போதுமா? அப்படின்னா நிச்சயமா கிடையாது. ஜோதிடம் சாஸ்திரம் வந்து பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் நமக்கு எப்படி குடுத்துருக்காங்க அப்படின்னா, விதி, மதி, கதி அப்படின்ற அடிப்படையில குடுத்துருக்காங்க. அதாவது விதி அப்படின்றது நம்மளுடைய சுய ஜாதகம், லக்னம். லக்னத்தின் அடிப்படையில லக்னத்துக்கு ஏனைய கிரகங்கள் எப்படி இருக்கிறாங்க, ஆண்டு கிரகங்கள், மாத கிரகங்கள்லாம் என்ன நிலையில இருக்காங்க, அ பிளஸ் நமக்கு நடப்பு நேரம், தசாபுத்தி எப்படி இருக்கு, இதெல்லாம் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பலன். அதுக்கு அடுத்ததா மதி. சந்திரன் அடிப்படையில இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? கோச்சாரம் அடிப்படையா. அதான் வந்து மதியின் அடிப்படையில. அது போக உங்களுடைய ஜாதகத்தில உங்க ராசிக்கு சந்திரன் உங்க ராசின்றது சந்திரன். சந்திரன் எங்க இருக்கிறாரோ அவர சுத்தி ஏனைய கிரகங்கள் எப்படி இருக்காங்கன்னு வச்சு சொல்லக்கூடிய பலன். அதுபோக கதி. கதின்றது வந்து சூரியனை அடிப்படையா வச்சு சொல்லக்கூடியது. உங்களுடைய ஜாதகத்தில சூரியன் எங்க இருக்கிறாரு, அவர சுத்தி கிரகங்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு இந்த 3 விஷயத்தையும் எடுத்து தான் உங்களுக்கான துல்லியமான சரியான பலன குடுக்க முடியும். இப்ப நம்ம இந்த காணொளியில பார்த்திருக்கிறது ராசி அடிப்படையிலான பலன். அதுபடி பார்த்தாச்சு. எல்லா ராசிக்காரர்களுக்கும் ரொம்ப சிறப்பாவே இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். முழுமையான டீட்டெயில் தெரிஞ்சுக்க விரும்புறவங்க, அடுத்து ஃபர்தரா முக்கியமான ஸ்டெப் எடுக்கணும். நீங்க எதிர்பார்க்குற விஷயங்கள் நல்லபடியா நடக்குமா? நடக்காதா? இது செய்யலாமா? கூடாதா? இதெல்லாம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா, இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமா உங்களுக்கு நல்லதொரு வழிகாட்டுதல குடுக்குறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில நிச்சயம் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.